திருவாரூர் மாவட்டம் கீழமணலி அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகளை சேமிப்பு கிடங்களுக்கு எடுத்து செல்ல லாரிகள் வராததால் 15,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். அது தொடர்பான அந்த காட்சிகளை பார்க்கலாம். இதுவரை நெல் மூட்டைகள் பிடித்த மூட்டைகள் அனைத்தையும் லாரியில் ஏற்றப்படாமல் சுமார் ஒரு 15,000 மூட்டை தேங்கி கிடக்கின்றன. இதனால் சுற்றுப்பட்ட விவசாய கிராமத்தில் உள்ள விவசாயிகள் காரநாதன் கோவில், பூந்தாளக்குடி, மேலமல்லணி, சேந்தனாங்குடி 5 கிராமத்தில் உள்ள விவசாயிகள் இந்த நெல்லை கொள்முதல் நிலையத்தில் கொண்டாந்து போட்டு பிடிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. போதுமான தார்பாயும் இங்கே இல்லை, எல்லாம் ஓட்டப்பா தார்பாயாக இருக்குது. மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் மழை சரியான மழை, அதனால் மூடுறதுக்கும் வழி இல்லை. பிடித்த நெல் மூட்டைகள் அனைத்தும் நினைந்து வீணாகும் நிலையில் உள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் நேசராஜன். வணக்கம். மேலும் விவரம். பிரியங்கா, திருவாரூர் மாவட்டம் முழுவதும் 2 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் சம்பா நெல் சாகுபடி பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தற்பொழுது மாவட்டம் முழுவதும் அறுவடை பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் விவசாயிகள் அறுவடை செய்த நெல் மணிகளை அருகில் உள்ள அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் விற்பனை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் கூத்தாநல்லூர் வட்டத்திற்குட்பட்ட கீழமணலி கிராமத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் சார்பில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் செயல்பட்டு வருகிறது. இந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கீழமணலி, காரநாதன் கோவில், சேந்தனாங்குடி, பூந்தாளங்குடி, மேலமணலி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் விளைவித்த நெல்லினை விற்பனை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது நேரடி கொள்முதல் நிலையத்தில் சுமார் 15,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் பிடிக்கப்பட்டு அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை சேமிப்பு கிடங்குகளுக்கு எடுத்து செல்ல லாரிகள் வராததால் நெல் மூட்டைகள் அப்படியே தேங்கியுள்ளது. இதன் காரணமாக மற்ற விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்முதல் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், விவசாயிகள் விளைவித்த நெல்லை கொள்முதல் செய்ய நிலையம் முன்பு அடுக்கி வைத்து காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், தற்போது கூட மழை பெய்தால் நனையும் சூழல் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், போதுமான மரக்கட்டைகள், தார்பாய்கள் உள்ளிட்ட வசதிகள் கூட இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், இதனால் நெல் மூட்டைகள் சேதமடையும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். உடனடியாக தேங்கியுள்ள நெல் மூட்டைகளை லாரிகள் மூலம் எடுத்து செல்ல வேண்டும், காத்திருக்கக்கூடிய விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி நேசராஜன்.